மாதம் மாதம் அமாவாசை வந்தாலுமே இந்த மாசி மாதத்தில் வர அமாவாசைன்றது ரொம்ப பெரிய அமாவாசை. காளி தேவி வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடு. அன்றைய நாள் நம்ம வீட்டிற்கு டிஸ்டி கழிப்பது, பூசணிக்காய் உடைப்பது, தேங்காய் உடைப்பது, இந்த மாதிரி எல்லாம் செய்து வழிபாடு செய்வாங்க. அன்னைக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்த கையோட மறுநாள் மாசி மாதத்தோட அமாவாசை இருந்தாலும் சிம்பிளாக டியூஸ்டே அன்னைக்கு சிம்பிளாக வழிபாடு செஞ்சுருந்தேன். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் துர்கை அம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு எலுமிச்சப்பழம் தீபம் ஏற்றிருந்தேன். நம்ம வீட்டில் பிரத்யங்கரா காளி தேவி வழிபாடு செய்வோம். சிம்பிளாக பிரத்யங்கரா காளிக்கிட்ட எலுமிச்சப்பழம் வச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட தூரை தீபம் ஏற்றி ஓரை நேரத்தில் வழிபாடு செஞ்சுருந்தேன். மசான கொள்ளை அமாவாசைன்றது காளி தேவியுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடு. அன்னைக்கு காளி தேவி கோவில்கள்லையும் சரி, மயானத்துலேயும் சரி, மணல் திட்டுக்களால் அசுரனை செய்து அதற்கு மேலே சைவப்படையல் அசைவப்படையல் இரண்டுமே போட்டு மனிதர்களால் சூறையாட செய்வாங்க. அதுதான் மசான கொள்ளை அமாவாசை.